அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக பாராளுமன்ற சபாநாயகராக திருமதி மீரா குமார் முறைப்படி இன்று பதவியேற்றுக் கொண்டு அவையை வழி நடத்தியதாகவும் அவர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் மகளிர் ஒதுக்கீடு 33% நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய 86வது பிறந்த நாளை மிக சிறப்பாக குடும்பத்தினர் மற்றும் கட்சியினருடன் கொண்டாடி வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாநிலத்தில் சுய ஆட்சி முறைக்கு தொடர்ந்து பாடுபடுவேன் என்று சூளுரைத்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் நாங்கள் தோல்வியை கண்டு துவண்டு விடவில்லை என்றும் இந்த தேர்தலில் ஆள்பலம் பணபலம் தில்லுமுள்ளுகள் மூலம் திமுக வெற்றி பெற்று விட்டது என்றும் இது நிலையான வெற்றி இல்லை என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து கோயம்புத்தூருக்கு திரும்பிய 2 பயணிகளுக்கு பன்றிக்காய்ச்சல் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் டாக்டர் அவர்களை சோதித்த டாக்டர் மற்றும் 2 பன்றிக்காய்ச்சல் இருப்பதாகவும் அந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவரையும் சோதிக்க வேண்டும் என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற துணை தலைவராக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவராக திரு அருண் ஜேட்லி நியமித்துள்ளதாக அக்கட்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநில தலைவராக தன்னுடைய மகன் அகிலேஷ் யாதவ் பொறுப்பு ஏற்றுக்கொள்வார் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் மற்றும் இணையதளங்கள் மூலம் நடக்கும் குற்றங்களை தடுப்பதற்காக மும்பையில் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்கள் துவக்கப்பட இருப்பதாக மும்பையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவரை அந்நாட்டு மன்னர் சிவப்பு கம்பளம் வைத்து விரித்து வரவேற்றதாக சவுதி அரேபியாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அல் கொய்தா மற்றும் தாலிபான்களின் தலைவரும் உலக பயங்கரவாதியாக கருதப்படும் திரு ஒசாமா பின் லேடன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அவர் இவ்வாறு ஈடுபடுவதால் அந்நாட்டு மக்களுக்கு விரைவில் தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதாக அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்ததை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன நாடு
ஜனநாயக பாதைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்கள் நடத்திய ஒரு மாபெரும் போராட்டத்தை சீன அரசாங்கம் ராணுவத்தை வைத்து 60க்கும் மேற்பட்டோரை சுற்று கொண்ட தினமான 20வது ஆண்டு தினம் இன்று சைனாவில் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கர பாதுகாப்புக்கு இடையில் இந்த 20வது ஆண்டு தினத்தை மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதாக சைனாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அட்லாண்டிக் கடலில் நொறுங்கி விழுந்ததாக கருதப்படும் பிரெஞ்சு விமானத்தின் சில பாகங்களை பார்த்ததாக பிரேசில் ராணுவத்தினர் கூறியிருக்கிறார்கள். அதனுடைய கருப்பு பெட்டியை தேடும் பணி தீவிரமாக நடந்து கொண்டு இருப்பதாகவும் பயணிகளின் உடல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் யூரோவை தமது நாணயமாக கொண்டுள்ள 16 நாடுகளில் வேலை வாய்ப்பின்மை கடந்த 10 வருடத்தில் இல்லாத அளவுக்கு உச்ச நிலையை அடைந்துள்ளதாகவும் யூரோ வலயத்தில் ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வேலை இழந்து உள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஐரோப்பாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 3 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.